Hello everyone, welcome to Vini Care. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கருவேப்பிலை ஆயில் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றேன் அப்படின்றத தான் சொல்ல போறேன். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் வந்து நல்லா அடர்த்தியா நீளமா வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் முடி நல்லா கருகருன்னு வளர்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு ஒரு 200 ml அளவுக்கு செக்குல ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். செக்குல ஆடின தேங்காய் எண்ணெயா யூஸ் பண்ணுங்க, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் தேவையான நிறைய சத்து இருக்கு. ஹேர் க்ரோத்தை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு 50 ml அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். ஆலிவ் ஆயிலில் முடிக்கு தேவையான நிறைய சத்து இருக்கு. முக்கியமாக இந்த கருவேப்பிலை ஆயிலில் வந்து இந்த எண்ணெயை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். முக்கியமாக ஹேர் பிரேக்கேஜ், ஸ்பிளிட் எண்ட்ஸ், அப்புறம் ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற இந்த ஆயிலுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணணும். கருவேப்பிலையில வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் அதிக அளவுல இருக்கு. இது நம்ம முடியை நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம். நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறது 250 ml ஆயில். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிட்டா போதும். வெந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. இது நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடியை நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட வெந்தயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். அடுத்த முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கேன். பூண்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்மளோட ஸ்கேல்ப்ல முடி வளர்றதுக்கு தடையா இருக்கிற நிறைய ஸ்கேல்ப் ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு. ஒரு சிலருக்கு முடி அதிக அளவுல கொட்டி ஸ்கேல்ப்ல வந்து இந்த பால் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பூண்டு அப்புறம் இஞ்சிலாம் ரெகுலரா உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல புது முடி வளர்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கார்லிக் வந்து நம்மளோட ஹேருக்கு ஒரு பெஸ்டான ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆயிலையும் ஒன்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. 2 ஆயிலும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஆயில வந்து லைட்டா ஹீட் ஆகிறதுக்கு விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெந்தயத்தை ஆட் பண்றேன். கண்டிப்பா ஆயில் ப்ரிப்பேர் பண்றப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல நீங்க வச்சீங்கன்னா கூட கரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமா கருவேப்பிலை இலையில தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டோட்டலாவே நமக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேல ஹீட் பண்ண வேண்டாம். இந்த 15 நிமிஷத்திலேயே நம்ம ஆட் பண்ணிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸோட சத்தும் இந்த எண்ணெயில இறங்கிடும். நம்ம ஆட் பண்ணிருக்க இந்த 3 இன்கிரீடியன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு, வெந்தயம் 3ஓட காம்பினேஷன் வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டா வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். எவ்வளவு வீக்கான ஸ்கேல்பா இருந்தாலும் அதுக்கு போதுமான சத்து கொடுக்கும். உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் இருந்தா கூட அதை சரி பண்றதுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது பொறுமையா ஹீட் ஆகட்டும். முக்கியமா இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றப்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா பூண்டு நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஹீட் ஏற ஏற நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆயில் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க கார்லிக் யூஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப பொங்கி வெளியில எல்லாம் ஆயில் வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி ரொம்ப பொங்கி வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்பூன் வச்சு நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிடுங்க. இறக்கி வச்சுட்டு ஸ்பூனால கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி கிளறாம விட்டுட்டீங்கன்னா அந்த ஹீட்லயே இன்னும் பொங்கி ஊத்திட்டே தான் அது இருக்கும் அடுப்புல இருந்து இறக்கி வச்சாலும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா பொங்கி வரும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்றப்பவே அந்த மாதிரி பொங்கி வர்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளோ லோ ஃப்ளேம்ல நீங்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா அது நுரைச்சி மேல பொங்கி வரதான் செய்யும். நம்ம வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலையோ அப்படின்னு நினைச்சலாம் நீங்க பயப்பட வேண்டாம். பூண்டு ஆட் பண்ணிருக்கிறதால யாருக்கா இருந்தாலும் பொங்கி வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பூனால கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். டோட்டலா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பூனால அந்த எண்ணெயை நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி கிளறி விடாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்திரத்துக்கு வெளியில எண்ணெய் வந்து வழிஞ்சு வந்துடும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணியுமே அந்த ஆயிலோட ஹீட்லயே இந்த அளவுக்கு பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது நார்மலா எப்பவும் போல அடங்கிடும்.
நம்ம போட்டிருக்க இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி காஞ்சி அதாவது ட்ரை ஆன மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா தான் ஆயில் கரெக்டாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயோட கலர் வந்து அந்த கருவேப்பிலை ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். முக்கியமாக நம்ம போட்டிருக்க எந்த இன்க்ரீடியண்ட்டும் கரிஞ்சு போகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம போட்டிருக்க வெந்தயமும் பாருங்க எதுவும் கரிஞ்சு போகாம எப்படி போட்டோமோ அதை விட ஓரளவுக்கு நல்லா கலர் மட்டும் லைட்டா மாறி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். பூண்டு கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலர்ல தான் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுடணும். மேக்ஸிமம் 24 hours அப்படியே விட்டுடுங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நம்ம யூஸ் பண்ண இன்கிரீடியன்ட் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. நம்ம ஓபன் பண்ணதுமே அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து அந்த அளவுக்கு இந்த ஆயில்ல இருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் ஃபில்டர் பண்ணுங்க. அப்பதான் ஆயில் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஃபில்டர் பண்ணுற அந்த பாட்டிலில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆயிலை வந்து உடனடியாக யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் அதை வெயிலில் வச்சு யூஸ் பண்ணோம்னா பெனிஃபிட் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நான் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் வந்து டெய்லி வெயிலில் வச்சு எடுங்க. சன்லைட்டில் அதில் வந்து படுறப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்போ பெனிஃபிட் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் டெய்லி ரெகுலர் யூஸுக்கு கூட இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலை, பூண்டு, வெந்தயம் அதில் இருக்கிற சத்து வந்து அப்படியே இருக்கும். ஆயிலை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்கிரீடியண்ட்டை மட்டும் எடுத்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்க வந்து ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்கிறதால அதை வேற ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இதுவுமே கண்ணாடி பவுல் தான். இதுல இருக்க ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு ஒரு ஸ்பூனால எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா இந்த ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்கிரீடியன்ட் அரைச்சி ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் இதே மெத்தட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கைப்படாம பாத்துக்கோங்க. கைப்பற்றுச்சுன்னா கண்டிப்பா அது வந்து கெட்டு போயிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபில்டர் பண்றப்பவும் இன்கிரீடியன்ட்டை பிரஸ் பண்ணாதீங்க. இன்கிரீடியன்ட்ல இருக்க தண்ணி ஆயில் ஆட் ஆயிடுச்சுன்னா ஆயில் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏர்டைட் கிளாஸ் ஜாரா பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours ஆச்சு வெயில்ல வச்சு எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். நார்மலா நம்ம கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி யூஸ் பண்றதை விட ஆலிவ் ஆயிலையும் கோகனட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றப்ப ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறவங்க இந்த இன்கிரீடியன்ஸ் கூடவே 2 சின்ன வெங்காயத்தை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி மட்டும் இந்த ஆயிலை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 drop 3 drop அளவுக்கு இந்த ஆயிலே நீங்க ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் யூஸ்க்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலாம்னா தாராளமா ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கோல்டு பாடியா இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நீங்க யூஸ் பண்றப்ப ஹேர் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். முக்கியமா அடர்த்தியாவும் நீளமாவும் வளரும். கிரே ஹேர் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே வராம ரொம்ப பிளாக்கா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.